அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நாம என்னங்க பஞ்சு கொடுக்கறது வாரத்துக்கு ஒரு நாள், ஆனா வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த வருண பகவான் சீசன் முழுக்க கொடுக்குறாரு பாருங்க பஞ்சு. அப்படியே ரோடெல்லாம் பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2000 சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திமுக ஆதரவாளர்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் எப்படி நீங்க முட்டு கொடுப்பீங்க? இந்த 4000 கோடி பேக்கேஜ், சிங்கார சென்னை பேக்கேஜ் அப்படின்னு விதவிதமா பேக்கேஜ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன பிரயோஜனம் இங்க? இதுக்கு முன்னாடியாவது 80%, 98%, 99% அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் யாராவது ஒருத்தராது எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா? ஏன் 100% முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா, இல்லை வந்து இனிமேல் பர்சன்டேஜை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு அர்த்தமா? இவ்வளோ பேக்கேஜஸ் போட்டோம், ரோட்டில் தண்ணி நிற்குது, பல இடங்களில் ரோடு டேமேஜ் ஆகிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பேக்கேஜ் எல்லாம்? எதுக்கு இந்த மழை தண்ணி மாதிரி கடலில் போய் கலக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம்? யாரோட அப்பம் விட்டு பணம் இதெல்லாம்? நம்மளுடைய வரி பணம் தானே. இவ்வளோ செலவு பண்ணியும் ஒண்ணுமே மாறல. 2020 டெப்டி சிஎம் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தார் பாருங்க, ஐயோ மழைக்கு சென்னை இப்படி பாதிக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு. அதே நிலைமை தான் 5 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குது. என்ன ஒண்ணு அன்னைக்கு எதிர்கட்சியில இருந்தார், இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கார். இதுதான் அவருடைய பதவியில தான் முன்னேற்றம் இருக்குதே தவிர இங்க சென்னை ரோடுல எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இவ்வளோ பேக்கேஜ் செலவு பண்ணதுக்கு பதிலாக சென்னையோட ஜனத்தொகை ஒரு 1 கோடி இருக்குமா, சரி இந்த 4000 5000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா? ஆளுக்கு 5000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு நீங்களே ஒரு பேக்கேஜை போட்டுக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 25000 ரூபா கிடைச்சிருக்கும் சென்னையில். சார் என்ன இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? கரெக்டுங்க, இவ்வளோ பேக்கேஜ் போட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின் போது அந்த பணத்தை மக்களுக்கு அது கொடுத்துருக்கலாம்ல. 2000 ரோடு பாதிக்கப்பட்டிருக்கா, எங்கேருந்து இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் பாட்டுக்கு வாயில் வந்ததை உளராதீங்க, இப்படிலாம் யாரும் பேசாதீங்க. நாம் எப்போவுமே அடுத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் ரிப்பீட் பண்ணுவோம். சென்னை நகரத்துடைய மேயர் அவர்கள் அவங்க சொன்ன செய்தி இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கின்றது. அதைத்தான் நான் சொன்னேன், 2000 சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு. பாருங்க, அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்தால் தாங்கலாம், ஆனால் மிக்ஜாம் புயல் மாதிரி 40 சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்தால் தாங்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த 1/2 மீட்டர் 1/4 மீட்டர் இப்படிலாம் மழை வந்தால் எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் பெரிய புயல் இது வரைக்கும் சென்னையை தாக்கவில்லை. வெறும் சிறு மழை தூறல் இது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இதுக்கே சாலைகள் வந்து 2000 சாலைகள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் பெருமழையெல்லாம் வந்தா என்ன ஆகும்? எப்படிங்க இந்த ரோடு? சரி, சென்னையில் 2000 சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னா இதே சென்னையில் சில இடங்களை காமிக்கிறேன். அந்த இடத்துல சாலையில எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அப்படியே பக்காவா இருக்குது. அந்த சாலை மட்டும் எப்படி நல்லா இருக்குது, இந்த சாலைகள்லாம் ஏன் பாதிக்கப்படுகின்றன? ஒரே சென்னை மாநகராட்சியில தானே எல்லாமே நடக்குது. அப்ப அங்க மட்டும் அப்படி இங்க மட்டும் இப்படி அப்படின்னா என்னங்க? நாங்கள்லாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அது பாருங்க, ரோடு எப்படி இருக்குது குண்டும் குடியுமா அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டால் கவால்னு ஒரு கும்பல் வந்துடுறாங்க. பார்த்துட்டு இது பாட்னால, இது சென்னையே கிடையாது, இது வந்து ராஜஸ்தானில், இப்படியெல்லாம் அளந்து விட்டுனுக்குறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா தெரியுது, நம்ம சென்னையில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியோட அந்த காலேஜ் பஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது போது அங்கே ஓடுகின்ற வண்டிகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் டிஎன் அப்படின்னு போட்டுக்குது. அதை விட முக்கியம், இங்கே பிரபலமாக இருக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் அதுவும் அந்த வீடியோவில் இருக்குது. அவங்க இன்னும் பாட்னாவில் ஜெய்ப்பூர்லலாம் பிரான்ச் ஆரம்பிக்கல, அது நல்லா தெரியும். இவ்வளோ இருந்தும் இது சென்னையே கிடையாது அப்படின்னு தடாலடியாக இதெல்லாம் பொய் செய்தி அப்படின்னு போடுறாங்கன்னா அப்போ மக்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா, இல்லை நாம் எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா? திமுகவை வேற யாராலையும் கலாய்க்க முடியாது. திமுகவுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அவங்களுக்கு பெரிய டேஞ்சரே. சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நீங்கள் கவுண்டர் கொடுத்துடலாங்க, இந்த மாதிரி போட்ட வீடியோ எல்லாம் பொய், இது சென்னையே கிடையாது அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். ஆனால் அந்த ரோட்டில் போயின்னு வந்துக்கிறோம் பாருங்க, எங்களை மாதிரியான காமன் மேன், அவங்கெல்லாம் என்ன உங்கள் ட்வீட்டை பார்த்த உடனே அடாடா நாம் கூட தப்பாக நினச்சிட்டோம், நாம் இப்போ பாட்னால தான் போயின்னுக்கிறோம் அப்படின்னு மனசு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த திமுக ஆதரவாளர்களை நான் கேட்குறேன், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இந்த மழைக்கு, இது மழைன்னு கூட சொல்ல முடியாது, இதுக்கே சென்னை இப்படி நாரி போயிருக்கிற, இன்னும் ஒரு பெருமழை புயல்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும்? இதை எப்படி உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணியும் இதுதான் அப்படின்னா அப்போ செலவே பண்ண வேணாமே? அந்த பணத்தை உருப்படியாக வேற எதுக்காவது யூஸ் பண்ணியிருக்கலாமே?
ஆர் அட்லீஸ்ட் அந்த 4000 கோடி 5000 கோடி செலவு பண்ணதா சொல்கிறாங்கல்ல அந்த சிங்கார சென்னை ப்ராஜெக்ட் அது இதுன்னு, அந்த பணத்தை அப்படியே வச்சுருந்தா, ஏன்னா எப்படியும் தண்ணி நிற்க தான் நிற்குது, ரோடு டேமேஜ் ஆக தான் ஆகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, பேக்கேஜ் போட்டோம். மழை இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை அப்படின்லாம் கேட்கவே வேணாம். இந்த பணத்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. தண்ட செலவு தானே இப்போ பார்க்கும்போது தெரியுது. இத்தனை 1000 கோடி செலவு பண்ணதில் சென்னையில் என்ன முன்னேற்றம் வந்து மழை காலத்தில்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் முட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஜனங்களோட மனசுல கோபத்தை வளர்த்து விட்டுனுக்கிறீங்க. சும்மா இருந்தா கூட ஒழுங்கா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அதெல்லாம் அப்படி கிடையாது. சென்னை வேற சில பேர் வந்துருவாங்க, அந்த பகோடா டீ இளையராஜா சாங்ஸ், நான் மழையை ரசிக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு என்னங்க மாசம் மாசம் கொட்டுது போல இது பணம்? இல்லை, அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறத சொல்றேன். அந்த ஏழை எளிய ஜனங்க, கூலி வேலைக்கு போறவங்க, மழையினால போக முடியாதவங்க, சரி மழையா இருந்தாலும் பரவாயில்ல நஞ்சினாவது போறேன் அப்படின்னா இந்த குண்டும் குழியுமான ரோட்ல போய் சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போயிடும், வேலை கிடைக்காது. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களான போயிட்டு மழை டீ இளையராஜா பகோடா சோன் பப்புடி அப்படின்னா இதைத்தான் சில பேர் பண்ணின்னுக்கிறாங்க. மழையை போற்றுகின்றார்கள், மழையை கொண்டாடுகின்றார்கள். கொண்டாடலாங்க மாடி வீட்டில். ஏன் மாடி வீட்டில் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் கூட கஷ்டம். அங்கே உட்காந்திங்கன்னு அந்த இன்வெர்ட்டரோ இல்லை ஜென்ரேட்டரோ வச்சிங்கன்னு தாராளமாக மழையை நீங்கள் ரசிக்கலாம். ஆனால் வெளில பெய்கிற மழை நின்றுச்சா இல்லையான்னு வீட்டுக்குள்ளே இருந்தே சொல்கிறான் பாருங்க, ஒழுகிற கூரைக்குள்ளே உட்காந்திங்கன்னு. அவனாண்ட போய் சொல்லி பாருங்க. இதெல்லாம் கொட்டுற மழையிலையும் வயிறு திகுதிகுன்னு எரியுங்க. இதில் மேயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, முன்னாடி எல்லாம் வந்து மழை பெஞ்சா தண்ணி 4 நாள் நிற்கும், ஆனால் இப்பெல்லாம் ஒரே நாளில் நைட்டு பெஞ்சா காலையில் வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? போன வருஷம் கூட நேற்று இன்று இப்படி தானே ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, ஒரே நாளில் வடிஞ்சிருது அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன புதுசாக வந்து 4 நாளில் வடியும்? எந்த காலத்தில் 4 நாளில் வடியும் அப்படின்னு? அப்போது 4 நாள்லேருந்து ஒரு நாளாக வந்திருக்குது, ஒரு நைட்டாக வந்திருக்குது அந்த தண்ணின்றது. இது ஒரு பெரிய முன்னேற்றமா? அப்போ பகலில் பெய்கிற மழை, அப்படி மழை பெஞ்சா தண்ணி நிற்கதாங்க செய்யும், அடுத்த நாள் தான் வடியும் அப்படின்னா அது எதுக்குங்க இந்த வடிகால்னு கால்வாயெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? அதனால எந்த பிரோஜனமும் இருக்க மாதிரி தெரியலையே. நீங்க சொல்ற 15 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்லாம் விட்டுருங்க, இந்த மழைக்கே இந்த நிலைமை. அப்புறம் தானே நீங்க வந்து அந்த மிக்ஜாம் லெவலுக்கு கம்பேர் பண்றது. அப்புறம் எதுக்கு அந்த கால்வாய் இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன் சிமெண்ட் ஸ்லாபை போட்டு வச்சா அது மேலே வந்து பைக்கெல்லாம் கொண்டு போய் பார்க் பண்ணுறதுக்கு தான் அந்த கால்வாய் யூஸ் ஆகுது. இப்போ அதுக்குள்ளே தண்ணி என்னதான் ஆகுதுன்னு யாருக்குமே புரியல. சரி விடுங்க, என்னதான் ஆனாலும் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ அது வேட்டியை மடிச்சு கட்டிங்கன்னு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிரும். அவ்வளோதானே நமக்கு தேவைப்படுறது. வருவாங்க, அந்த உணவு பொட்டலம் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து இந்த புடவை வேட்டி அதெல்லாம் கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, நாமளும் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆஹா, இந்த கட்சி தலைவர் வந்தார், எதிர்கட்சி தலைவர் வந்தார், எம்எல்ஏ வந்தார், கவுன்சிலர் வந்தார், அவர் எங்களெல்லாம் வந்து பார்த்தார், அது போதும். யான் கரெக்டு, தலைவரை நேரில் பார்த்தா போதும், என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற கூட்டம் தானேங்க நாம. அதனால் இதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும். ஆனால் இந்த நேரத்தில் தான் வந்து திமுகவுடைய பெருமை அருமை எனக்கு புரியுது. இந்த இடத்துல திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் ஆளுங்கட்சியை வந்து போட்டு சூளுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்காங்க, எதிர்கட்சியா அதிமுக இருக்காங்க. என்ன பண்ணாங்க? சும்மா 2 ட்வீட் போடுறது, அங்கே வந்து விவசாயிகளை போய் பார்த்ததோ நெல் முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, இது போதுமாங்க? அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு கட்சிக்காரங்க போயிட்டு ஏதாவது செய்யணும், அப்போதானே வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுக்காக நிற்கிறாங்க இவங்க அப்படின்றது அவங்க மனசில் நிற்கும். வெறும் ட்விட்டரில் மட்டுமே நின்றுங்கன்னா புரியல. பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுக சம்பிரதாயத்துக்கு ஒரு 4-5 ட்வீட்டு, அப்புறம் அங்கே விவசாயிகளை சந்தித்து ஒரு ஃபோட்டோ, அதோட முடிஞ்சு போச்சு. அவங்களோட துணை கட்சியாக இருக்க பாஜக, அதான் அவங்க பார்த்துக்கிறாங்களா, நமக்கு என்ன அப்படின்னு விட்டாங்க போலகுது. நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சி, நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு டஃப் ஃபைட்டு அப்படின்னு சொல்லி நிற்கிற தாவேகா எங்கே இருக்காங்கன்னே தெரியல தலைவர். அவங்க கிட்ட இருக்க நிர்வாகிகளே வந்து இது காதில் விழுந்த செய்தி, கேள்விப்பட்ட செய்தி, இவருக்கும் தலைமைக்கும் எந்த விதமான டச்சும் இல்லை போலகுது. நிர்வாகிகளுக்கே இந்த நிலைமை, இந்த லட்சணத்தில் இவங்க திமுக ஆட்சியை அகற்ற போகிறாங்களாம். அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள், இது வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் நாங்கள் வந்து திறக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு வந்து அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பாருங்க, ஏற்கனவே நடந்த மீட்டிங்கில் இது அதிகாரிகள் மட்டத்தில் முடிவெடுத்து அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து வருத்தப்பட்டு எங்களுக்கு சுயமரியாதை மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு.
பாருங்க, இது வந்து மேட்டூர் அணை திறக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. சரி, ரைட்டு, இது எதுவாக இருந்தாலும் வந்து நாளைக்கு ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை எங்களை தான் கேட்பாங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது நியாயமான கேள்வியாக தான் தெரியுது. ஆனால் அந்த பகுதியை சார்ந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ எம்பி அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி செம்பரம்பாக்கம் திறந்து விட போகிறோம் அப்படின்னு இவங்களும் அங்கே நேராக போகிறாங்கன்னு கூட வச்சுப்போம். எப்படி அவங்க தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் அங்கே இருக்க மக்கள் அத்தனை பேருக்கும் இவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்களா, செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட போகிறோம் அப்படின்னு? இது அரசு தானே வந்து செய்தியாக வெளியிட போகின்றார்கள், ஊடகங்கள் தானே அதை சொல்ல போகிறாங்க. இதில் வந்து எம்எல்ஏ, அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கோ இல்லை எம்பிக்கோ என்ன ரோல் இருக்குது சொல்லுங்கள்? அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து கட்சி ஆளுங்கள்லாம் விட்டு தெரு தெருவாக போயிட்டு, அப்பா நீங்கள் சொல்லிட்டு வாங்கப்பா செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க போகிறாங்க, நீங்கள் சொல்ல போகிறாங்களா? அப்போது இட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. திறக்கும் போது நாங்கள் இருக்கணும், இந்த மாதிரி செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது அப்படின்னு எல்லா ஊடகத்துலேயும் வரும்போது நாம் அங்கே தெரியணும். அங்கே தெரிஞ்சு அங்கே போய் பிரயோஜனம் இல்லைங்க. ஒருவேளை நாளைக்கே வந்து பெருசாக புயல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அப்போ 24 மணி நேரமும் மக்களோட இருக்கணும். அப்போ நிறைய வீடியோலாம் வரும், இந்த ஊடகங்கள்லாம் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ நாம் இருக்கணும் அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க பதவியில் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அவங்க அப்படி நினைக்கணும். ஆனால் செம்பரம்பாக்கத்தை திறந்து விடும்போது மட்டும் இல்லை மேட்டூரை திறந்து விடும்போது மட்டும் நாங்கள் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் நாம தான். திருப்பி திருப்பி இதுதான் நான் சொல்கிறது. நாம் வந்து இந்த 1000 2000 அதான் சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து 1000 கொடுப்போம், நாங்கள் வந்து 2000 கொடுப்போம் அப்படின்னு. இப்போ எல்லாம் போஸ்ட் பெய்டு ஆயிடுச்சு. இதுக்கு மயங்கி வேற எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே மந்தைகள் மாதிரி ஓட்ட அள்ளி குத்துனுக்கிறோம் பாருங்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் ஒரு எம்பி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டார், அது கரெக்டு. இந்த மழையில் எப்படி இருந்தாலும் வந்து மழை இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அப்படி ஓடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்துட்டு என்னங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை? எம்பியே வந்தாங்க, மந்திரியே வந்தாங்க, சிஎம்ஏ வந்தாங்க. காலங்காலமாக நம்ம இப்படி தானே பார்த்துன்னு இருக்கிறோம். தாத்தா காலத்திலேருந்து இப்படி தான். வேட்டியை மடித்து கொண்டு முதலமைச்சர் வெள்ள நீரில் பார்வையிட்டார், சந்தோஷமாயிரும் நமக்கு. பத்தியாப்பா, எப்பேற்பட்ட மனுஷன், வேட்டியை மடிச்சு கட்டின்னு அந்த தண்ணியில காலை நினைச்சின்னு வராரு பாருப்பா, இதுக்கே நம்ம ஓட்டி அள்ளி கொடுக்கலாம்ப்பா. இப்படித்தானே இருந்தோம் இத்தனை வருஷமா, இனிமேலும் அப்படியே இருந்துட்டு போவோம். என்ன பெரிய வித்தியாசத்தை பார்க்க போறோம் நம்ம? அடுத்தது பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு, ஆனா இப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த அளவுக்கு சைலண்டா எந்த அரசியல்வாதியிலும் இருக்க முடியாது. மேபி இது கூட ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்கலாம் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம். இப்போ வந்து அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மாமல்லபுரத்தில் சந்திக்கிறாராம். பாருங்க, ஒன்று அவங்க வீட்டுக்கு போனோம், இல்லை வந்து அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர சொல்லணும். அது என்ன, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மாமல்லபுரம். இப்போ மாமல்லபுரம் அப்படின்னும் போது அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே கூட்டம் கூடாதா? அங்கே பிரச்சனை வராதா? ஏங்க, கரூருக்கு நீங்கள் போனாலே, கரூர்லையாவது ஒவ்வொருத்தர் வீடு தள்ளி தள்ளி இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் போக போகிறீங்க, அப்பவும் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் பர்மிஷன் சொல்லியிருந்தீங்க. யார்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்புறம் வந்து மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மகாபலிபுரத்தில் மண்டபம் கிடைச்சிருக்கு, அங்கே போய் மீட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ மகாபலிபுரத்தில் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் அவங்க ரசிகர்கள் அங்கே வரமாட்டாங்களா? ஒருவேளை மகாபலிபுரத்தில் சந்திக்கிறதுக்கு போலீஸில் ஏதாவது பர்மிஷன் கேட்டிங்களா? அதுக்கு என்னெல்லாம் நடைமுறை அது கண்டிஷன் ஏதாவது போட்டாங்களா? அப்போ கரூரில் போய் சந்திக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்க? கரூரில் வந்து இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, காலையில் வந்து மண்டபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா சாயங்காலம் இல்லை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ கரூரில் ப்ரெஷர் கொடுத்து ஆளுங்கட்சி இது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மகாபலிபுரத்தில் அவங்க ப்ரெஷர் செல்லாதா? கரூரில் மட்டும்தான் ப்ரெஷர் செல்லுமா? இது நம்புற மாதிரி இல்லையே. இது எல்லாரையும் இங்கே வர வச்சு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீவிர அரசியலில் ஈடுபடுவாராம். இது வரைக்கும் அவர் என்ன தீவிர அரசியலில் ஈடுபட்டதாவா நினச்சின்னுக்கிறீங்க? அவர் இன்னும் அரசியலுக்கே வரல. அந்த சினிமா ரிலீஸ் முடியட்டும், அதுக்கப்புறமாவது அவர் அரசியலுக்கு வராரா அப்படின்னு பார்க்கலாம். இவங்க தான் வந்து மாற்றத்தை கொடுக்க போகின்றார்களாம். இவங்களை நம்பி அவங்க ரசிகர்கள் இல்லை, அதிமுக பாஜக அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர். எப்படிங்க, சுத்தமாக எனக்கு புரியல. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு 50 சீட்டு 100 சீட்டு அள்ளி கொடுக்குற அளவுக்கு தாவேகா அவ்வளோ பெரிய கட்சி ஆயிடுச்சா? அவங்க வந்தாங்கன்னா முதலுக்கே மோசம் அதிமுக பாஜக கூட்டணியில், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அது கூட புரியாம என்டிஏல இவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா 254 தொகுதியில் ஜெயிப்பாங்கன்ற அளவுக்கு பில்டப் குத்துனுக்குறாங்க. சரி, வரட்டும், வந்து ஜாயின் பண்ணட்டும். ஒன்றும் இல்லாமல் ஊத்திக்கின்னு போட்டோம் 3 கட்சியும், அப்போதான் புரியும்
இந்த மாதிரி வந்து ஊதப்பட்ட பலூன் உண்மையிலேயே யாரு, ஹைப் பண்ணி தூக்கி வச்சு அழிஞ்சு போறது யாரு அப்படின்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்தது இந்த ஃபேக் வீடியோ, ட்ரோல் வீடியோ அப்படின்றது. அது அமெரிக்காவில் யாரோ ஒரு பிரபலமான ஒருத்தர் போல இருக்கு. அவரை வந்து தாவேகா தொண்டர்கள் ஏதோ கலாச்சாங்க, அவர் ஏதோ கத்தினாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ டகான்னு வைரலாக சுத்துதுங்க. அது உண்மை என்ன அப்படின்றத பற்றி யாருமே கவலைப்படலை. இதில் திமுகவின் மூத்த நிர்வாகி ஒருத்தர் வேற வந்து அதை வேற ட்ரோல் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. பின்னாடி தான் தெரியுது அது ஃபேக் வீடியோ, அதில் வாய்ஸ் ஓவர் ஏதோ சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. இது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச் திமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்க வந்து எப்படி அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவை தூக்கி வச்சு தள்ள மண்ணை போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி திமுக தாவேகாவை குறைக்கிறதா நினச்சி அவங்க தலையில் மண்ணை போட்டுக்கிறதா தான் அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அது தாவேகாவை சிதைச்சிடலான்னு நினச்சா ரொம்ப ரொம்ப தப்பு. அது இன்னும் வேகமாக தான் மேலே வரும். அவங்களுக்கு வந்து நீங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு புரியல. இது யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, வீடியோ ட்ரோல் வீடியோ ஃபேக் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இதில் கட்சியில் இருக்கவங்கலாம் இது பிடிச்சின்னு ஏன் வந்து தொங்கணும்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி பண்ணும்போது தாவேகாவுக்கு ஒரு லெஜிட்டிமசியை கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த தாவேகாவை உச்சத்தில் தூக்கின்னு போய் வைக்கிறதுல அதிமுக பாஜக அண்ட் திமுக 2 பேருக்கும் இப்போ டஃப் ஃபைட்டு போலகுது. அடுத்தது இப்போல்லாம் கொஞ்ச நாளாக நான் இந்த இன்டர்வியூக்கெல்லாம் போகும்பொழுது ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு போகிறேன் நண்பர்களே. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, பேண்ட்டு போட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே அந்த தண்ணி சகதி இதெல்லாம் இருக்குது. நாம் நிதானமாக போனாலும் பக்கத்தில் வண்டியில் போகிறவங்க வேகமாக போயிட்டு பச்சைக்குன்னு அடிச்சுட்டு போகிறாங்க. வீட்டில் வந்தவொடனே ஒய்ஃப் கத்துறாங்க. இதெல்லாம் உட்காந்து நான் துவைச்சிட்டு இருக்கணும். இதை மற்ற துணியோட போடவும் முடியாது. இதை கையில் உட்காந்து துவைக்கணுமா, எனக்கு வேறு வேலை இல்லையா, நீ எங்கேயும் போகாத அப்படின்னாங்க. சரி அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஷார்ட்ஸ்லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கேட்டேன், என்ன சார் இப்படி வரீங்க அப்படின்னாங்க. ஏன் வந்தால் சேர்த்துக்க மாட்டியா, இப்படி தான் வருவேன் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் எப்படி வேணா வாங்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இதை பார்த்த உடனே இனிமேல் யாரும் வந்து நீங்கள் ஏன் ஷார்ட்ஸில் வரீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அது என்ன ஏதெல்லாம் என்ன கேட்காதீங்க. பெரிய பெரிய தலைவர்களே வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கின்னு வரும்போது நான் போட்டுன்னு வரக்கூடாதா? யாருங்களாம் என்ன கேட்காதீங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இந்நேரம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா பக்கத்தில் இருக்கவங்கள கேளுங்க. கடைசியாக வழக்கமாக அந்த பாயசம் அப்படின்னா அண்ணன் ராகுல் காந்தி தான் வருவார். ஆனால் இப்போது அவரை தூக்கி சாப்பிட்றதுக்கு அண்ணன் ட்ரம்ப் வந்துட்டார். தாவேகா ஆதரவாளர்னு நினைக்கிறேன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அதாவது தலைவர் விஜய் அவர்கள் அவரோட ரேஞ்ச் என்னன்னா அமெரிக்காவில் இருக்க அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு வந்து வழக்கறிஞர்களை நியமிக்கிறார். அவங்க நேராக டெல்லி போகிறாங்க, அதான் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்றாங்க. உடனே வந்து கோர்ட் மானிட்டட் சிபிஐ என்கொயரி ஆர்டர் வாங்குறாங்க. இங்கே வராங்க, அங்கே மாமல்லபுரம் போகிறாங்க. என்னென்னோ போட்டிருந்தார் இவர். ஒரு இதில் கரெக்டு தான். இன்றைக்கி இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டி பிரசிடென்ட் மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ணன் ட்ரம்ப் மலேசியா வந்திருக்காரு அந்த ஆசியான் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு. அவர் இப்போல்லாம் வெளில வருது அப்படின்னா ரொம்ப குஷி ஆகிடுறாரு. நாட்டில் இருக்கிறத பற்றி அவர் கவலையப்படுறது கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு ஷட் டவுன். அதை பற்றி நமக்கு என்ன வந்தது, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் சம்பளம் இல்லாமல். இது எனக்கு நிஜமாகவே ஒரு விஷயம் புரியல. அந்த விலையில்லா உணவு வழங்குறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்குது. அது நிஜமாக யாருன்னு தெரியல. பட் அதை ஷேர் பண்ணியிருந்தவங்க சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து சம்பளம் இல்லாத ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு. ஏங்க இன்னும் 1 மாதம் கூட முடியல. ஏன் போன மாதம் வாங்கின சம்பளம் 1 மாதம் கூட தள்ள முடியாதா? 1 மாதம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா கூட இவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்களே, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு மாதம் அவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்ன்றவங்க. அப்படி இருக்கச்சா ஒரு 1-2 மாதம் கூட அவங்களால தள்ள முடியாதா சம்பளம் இல்லாமல்? வேலை போயிடுச்சின்னு சொன்னால் உடனே ரோட்டுக்கு வந்துடணுமா? என்ன மாதிரியான எக்கானமி இது அமெரிக்கா அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அண்ணன் ட்ரம்ப் வந்து மலேசியா வந்துட்டார். அங்கே வந்தோடனே வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த பாரம்பரியமான நடனம் அப்படின்னு இவரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்தவொடனே வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு அமைதி ஒப்பந்தம். இது வேற நிறைய பேர் ஃபயர் விட்டுன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா? என்ன ஒரு அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. யாருக்கும் அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்குமா. இதில் வந்து கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா இந்த நாட்டு பிரதமர்கள் இவங்களோட சேர்ந்து ட்ரம்ப்பும் வந்து அமைதி ஒப்பந்தம் இதில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு. அவங்க சண்டையை நிறுத்தி அமைதியாகி மாதக்கணக்கில் ஆகுது. இப்போ வந்து கையெழுத்து போடுறீங்க. சொல்லப்போனால் அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்தது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்.
அப்பவும் வந்து இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு இயற்கையா நீங்கள் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா அவங்க தலைமையில் அவங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டாங்க. டக்குன்னு முடிஞ்சு போச்சு சண்டை, அத்தோட ஓவர். ஆனால் இவர் அதையும் அவர் கணக்கில் எழுதிக்கினார், எழுதி ஒரு கோடு போட்டார். இப்போ அந்த கோட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல, ஃபோட்டோ வேணும்ல, அதுக்காக இங்கே வந்துட்டு கைது போடுற பார்த்தீங்களா, அமைதியை நிலைநாட்டி விட்டேன் அப்படின்னு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.